ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் ரிவ்யூ வீடியோ. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேம் தான். தட் வீடியோக்கு போர்க்குபைனே இது பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டடீஸாக அவனுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரிக்கு, அதனால் எதுவும் பண்ண முடியல. சரி, இப்போ அவனை விடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரிட்ஜ் ரேசர் டைப் 4 AKA R4. ஸோ உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ்னால் பிடிக்குமா? அதோடு சேர்த்து ட்ரிஃப்டிங்கும் பிடிக்குமா? மேக்ஸிமம் எல்லா கேம்ஸுமே அதே மாதிரி தான் இருக்குது இப்போது. எனிவேஸ், இந்த கேம் ரிலீஸ் ஆன டைம் எப்போனா December 3rd, 1998. அந்த டைமில் நான் பிறக்கும் கூட இல்லை. ரிலீஸ் ஆனது PlayStation 1க்கு. இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா Bandai Namco Studios. ஹே, இட்ஸ் மீ ஃபியூச்சர் அன்னோன் பாய். இப்போது நான் சொன்னதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இது பண்ணது Bandai Namco Studios கிடையாது, வெறும் Namco. பேண்டாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்போ கம்பெனி. அது வாங்கினதுனால தான் பேண்டாயின்னு மாறிச்சு. சிமிலர் டு ஸ்கொயர் சாஃப்ட்டுங்கிறது ஸ்கொயர் எனிக்ஸாக மாறினது. ஸோ சாரி ஃபார் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஆமாம், அதே ஸ்டுடியோ தான் இப்போ ஒரு ஃபைட்டிங் கேமுக்கு பேட்டில் பாஸை போட்டு காசு பார்த்துட்ருக்கு. சரி, அதை விடுவோம். இப்போ இந்த கேம் பற்றி நான் எதுக்கு பேசுகிறேன்னா, அப்போ இருந்த டைமுக்கு இந்த கேம் ரொம்ப யூனிக்கான விஷயத்தை ஒன்று பண்ணியிருந்தேன். அதுதான் மேக்ஸிமம் PlayStation 1ஓட ரேசிங் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாம் வெறும் .A to .Bங்கிற மாதிரி பிடிக்கிற ரேசிங் கேம்ஸாக தான் இருக்கும். ஆனால் ரிட்ஜ் ரேசர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கிராண்ட் பிக்ஸ் நடக்குது. அதுக்கு பேர் தான் Welcome to the Real Racing Roots 99 Grand Prix. இந்த கிராண்ட் பிக்ஸுக்கு மொத்தம் 4 டீம் கலந்துக்குது. அந்த 4 டீமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க. இதில் ஜெயிக்கணுங்கிறது பிளேயரை நீங்கள் தான் எடுக்கணும். இந்த டீமை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஃபுல்லாக. நீங்கள் சூஸ் பண்ணுற டீம் தான் உங்களோட டிஃபிகல்ட்டி டெட்டர்மைன் பண்ணோம். ஈஸியிலிருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் மாறுது. இப்போ ஈஸி டிஃபிகல்ட்டிக்கான டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பி ரேசிங்கு. இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி டீமு. இவங்க முன்னாடி இருந்து இந்த ரேசிங் டோர்னமெண்ட்ஸ்லேருந்து வின் ஆகிட்டே இருக்கிறனால இவங்க ஒவ்வொரு காசுமே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக டியூன் பண்ணிடுவாங்க. அதனால் டியூனிங் ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஸ்பீட் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு ரேஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த டீம் இப்போ என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு பேர் பேக் ரேசிங்கு. இது ஒரு ஜாப்பனீஸ் ரேசிங் டீம். இவங்க இப்போ தான் ரேசிங் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால இவங்களுடைய கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். இது நார்மல் டிஃபிகல்ட்டிக்கு சேர வேண்டியது. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா சூவலோ. இது ஒரு இட்டாலியன் ரேசிங் டீம். இவங்க ரேசிங்ஸ் எல்லாத்துலேயுமே நார்மலாக பண்ணி ஜெயித்தவங்க தான். இவங்களோட டிஃபிகல்ட்டி ஹார்டு. பர்சனலாக இது எனக்கு பிடிச்ச டீம் தான். இது ஏன் எனக்கு ஃபேவரட்டுங்கிறத நான் இன்னுமே ஃபர்தராக உள்ளே போகும்போது சொல்கிறேன். இந்த டீம் பேர் பார்த்திங்கன்னா டிக் ரேசிங். இவங்க ஒரு அமெரிக்கன் டீமு. இவங்க முன்னாள் சாம்பியன்ஸாக இருந்தவங்க. இப்போ இந்த கம்பெனியோட இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்கிறனால இப்போ இவங்க இந்த ரேஸில் மஸ்ட்டு ஜெயிச்சாகணுங்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குங்கிறனால ஸ்லோவாக தான் போகும். கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். அதனால தான் எக்ஸ்பர்ட் டிஃபிகல்ட்டி. அதுக்குன்ட்டு இந்த கேம் வெறும் சும்மா டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து கேம் ரேஸ் மட்டும் முடிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த கேம் இன்னுமே கொஞ்சம் டீப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அது எப்படி டீப்பாக கொண்டு போனாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக எல்லா ரிட்ஜ் ரேசர் கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரிஃப்டிங் டைப்பான ரேசிங் கேம்ஸ் தான் இருக்கும். இந்த கேமில் புதுசாக இன்னொரு எக்ஸ்ட்ரா டைப் கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம 2 டைப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் யூஸ்வலாக இருக்கிற ட்ரிஃப்ட் டைப்பும் இருக்குது. அப்புறம் புதுசாக கொண்டு வந்தது தான் கிரிப் டைப்பு. கிரிப் டைப்புக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை பார்த்து வந்துடலாம். PS1 இருந்த டைமில் ஆர்கேட் ரேசஸ் விட சிம்கேட் ரேசிங் கேம்ஸுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் போகாதுன்னு அது ஒரு ரொம்ப புது ட்ரெண்டாக இருந்தது அந்த டைமுக்கு. அதில் மெயினாக இருந்தது கிராண்ட் டூரிஸ்மோ தான் ரொம்ப முக்கியமான கேமாக இருந்தது. அப்போ இருந்த டைமுக்கு ரியல் லைஃப் ட்ராக்ஸும் அப்புறமா லைசன்ஸ்டு கார்ஸ் அப்புறம் வெரைட்டி ஆஃப் லைசன்சிங் ரேசிங்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்து கேம் ஜான்றால ஒரு புது வகையான பவுண்டரிஸை ஃபிட் பண்ணாங்க. நான் இது எதுக்கு புலம்பிட்டுக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் தான் ஒரு முக்கியமான ரீசனே இருக்குது. PS1 இருக்கும் போது சிம்கேட் ரேசிங்ஸ் ஒரு புது ட்ரெண்டாகவும் புது விஷயமாகவும் இருந்ததுனால ரிட்ஜ் ரேசர் டீம் அதே மாதிரியான கொஞ்சம் அந்த கிரிப் ஸ்டைலை கொண்டு வர பார்த்தாங்க.
அப்படி வந்தது தான் இந்த கிரிப் டைப். ஆல் ரைட், எப்படியோ ஹிஸ்ட்ரி கிளாஸை முடிச்சாச்சு. இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸை பார்க்கலாமா? இப்போ கிரிப் டைப் கார்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேமிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அன்சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஐ மீன் டோன்ட் கெட் மீ ராங், இப்போ கார் நம்ம புதுசாக கேமில் முடிக்கிற மாதிரியான இதில் தான் இருக்குது ப்ராசஸிங்க்கு. ஆனால் என்னன்னு தெரியல, இது ஓட்டும் போதெல்லாம் அந்த ஒவ்வொரு கார்னர்ஸ் எடுக்கும்போது பிளாண்டாக இருக்குது. அதனாலேயே இது அவருக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த டைப்பை. அதுவும் போகாது, இது என்னோட ஸ்கில் இஷ்யூவாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கார்னர்ஸில் எடுக்கும்போது சில டைம்ஸ் அண்டர் ஸ்டியர் ஆகுது, இல்லைன்னா ஓவர் ஸ்டியராக இப்போ அங்கிட்டிங்கிட்டுன்னு முட்டிக்கும். இந்த கேமில் ரொம்ப அன்ஃபர்கிவான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு செவத்தில் சின்னதாக முட்டினீங்கனாலும் பயங்கரமான ஸ்பீட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த எல்லா ட்ராக்கையும் நான் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி நான் கரெக்டாக ஓட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் நான் லேக் ஆகி முட்டிக்கிறேன். பாஸ், இப்போ நான் இது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், என்னோடய ஸ்கில் இஷ்யூஸ் பற்றியே அதை பேசிட்டு இருந்தேன். அதை இப்போ பார்க்காம இப்போ மெயின் டாப்பிக்கான வெஹிக்கிளுக்கு போகலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ எப்படி நம்ம ஓட்டுறோம்னா, நார்மலாக இப்போ நம்ம கார் எப்படி டர்ன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் டர்ன் பண்ணணும். ஆனால் இப்போ க்ரிப்பு வரணும்னா நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரேக்ஸை. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதும் அந்த எக்ஸ்ட்ராக்கான க்ரிப் வரும். அப்புறமா அதை விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரிப்பிங்கான பவர் போயிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். நம்ம பிரேக்கு போய் அடிக்கிறீங்க, திருப்புறீங்க, அவ்வளோதான் இந்த டைப்லேயே. ஓகே, இப்போ இந்த முக்கியமான கிரிப் டைப் முடிச்சாச்சு. இனி இருக்கிறதுலே ஃபன்னான வெஹிக்கிளுக்கு போகலாமா? ஆல் ரைட், எப்படியோ வீடியோவோட எடிட்டிங்கில் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் வீடியோவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கிரிப் டைப் வச்சு நான் அறுத்து தள்ளிட்டு இருந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிஃப்ட் டைப்ஸ். உங்களுக்கே புரியுது, நீ புலம்பு தேவையில்லைன்னு. ட்ரிஃப்ட் டைப்ஸ் நம்ம அடிக்கிற கார்னரை நம்ம அப்படியே சரிச்சிட்டு போகிறது, இன்னொன்று ஸ்டைல் காட்டுறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோட லென்த்தை பார்த்தா நான் இதோட முடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 ரிட்ஜ் ரேசர் கேம்ஸ்லையுமே, ஆமாம் இதுக்கு முன்னாடி 3 கேம்ஸ் விட்டுருக்குறாங்க, அந்த முன்னாடி இருக்கிற டைப் 4ங்கிறது அப்போ என்னதாமா? எனிவேஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரிட்ஜ் ரேசர் கேம்ஸ்லையுமே ட்ரிஃப்டிங்கிறது இருக்கும். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் வாழைப்பழ செகண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேமில் தான் அது கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இதில் கொஞ்சம் ரியலிசமாக கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு டேர்னுக்குமே நம்ம பிரேக்ஸை திருப்பி அடித்தோன்னா பவர் ஸ்லைட் ஆகும். அது இல்லைன்னா இப்போ ஆக்ஸலரேட்டர் நம்ம கரெக்டான டைமிங்க்கு விட்டோன்னா அதுவே ஓவர் ஸ்டியர் ஆகி ட்ரிஃப்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்? இப்போ நம்ம இந்த மொத்த பெரிய எலிஃபெண்ட் இந்த ரூம் அட்ரஸ் பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸையும் முடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் முடித்ததுனால இப்போ நம்ம கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது, புரியலையா? கண்ணால் பார்ப்பது கிராஃபிக்ஸ், காதால் கேட்பது போய்ஸ்டியன்ஸ் அண்ட் மியூசிக்ஸ், விச் இஸ் மை ஃபன் பார்ட். ரீசனுக்காக தான் நான் இந்த மொத்த வீடியோவுமே நான் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளான் வச்சதே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, let's start with the King of Iron Fist Tournament 4. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ PS5 வச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சுற்றிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் சிமிலர் டு PS1 வந்த டைமுக்கும். அப்போ இருக்கும்போது அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த 64 பிட் கிராஃபிக்ஸ் எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, இது Nintendo 64 விட அதிக அளவு பிட் ரேட்லேயும் அதே அளவு ஜாஸ்தியான பாலிகான்ஸ் இப்போ புஷ் பண்ணுற அளவுக்கான பவரில் இருந்துச்சு. அது வெளியில் சீன் போடணுங்கிறதுக்காக ஒரு ஆட் கேம்பெயின் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நிமிஷம் பண்ணி பாருங்கள். Hey, plumber boy, mustache man, your worst nightmare has arrived. Pack up your stuff. I got a little surprise for you here. Check it out. What do you think about that? We got real-time 3D lush
lush organic environments. How's that make you feel, buddy? Feel a little like your days are numbered? I'm gonna have to ask you to leave. You're hurting my 90s கிட்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் வினோதமான காலம் தான். இது ஏன் பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லி என்கிட்ட கேட்கலாம். இது ஏன் நான் பேசுகிறேன்னா, PS1 வந்தபோது இந்த நிறைய கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி அவங்களுடைய கேம்ஸை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறதுக்கான டைம்லைன் இதுதான். சில கேம்ஸ் வந்து இனோவேட்டிவாக இருந்தது, சில கேம்ஸ் வந்து கிராஃபிக்கலாக நல்லாவும் இருந்தது. ஆனால் 2-3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ப்ளஸ் கிராஃபிக்கல் நல்லாவும் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இப்போ எந்த கேம் பார்க்குறீங்கன்னா, ரிட்ஜ் ரேசர் ஃபர்ஸ்ட் வந்தது, அது லான்ச் டேட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. செகண்டு இப்போது நிறைய கேம்ஸ் ஆனால் இப்போ ஃபைனல் ஃபேண்டசி இது எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் கொண்டு வந்ததே இந்த கன்சோலில் தான். ஸோ இதில் நாம்கோ பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டட் கேம்ஸ் விட்டுருந்தாங்க. டெக்கன் 3, சீனோகியஸ், ரிட்ஜ் ரேசர், இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு. ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது டைப் 4 பற்றி தான். இப்போது கிராண்ட் டெரிஸ்மோ வச்சுக்கோங்க, இருக்கிறதுலையே நல்ல ரேசிங் கேம்ஸ் PS1 அது ஒன்று. ஆனால் கிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா அது பேசிக்குன்னு தான் சொல்லிக்கணும். நார்மலான லைட்டிங்கு, ஓரளவுக்கு நல்ல கார் மாடல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரிட்ஜ் ரேசர் டைப் 4 வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவி அக்கீரா பார்த்துருப்பீங்கள்ல, இங்கே இமேக்குலேட்டான ஆர்ட் ஸ்டைலுக்கு, அப்புறம் இது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு, இது நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டான அந்த ட்ரையலிங் இருக்குது பார்த்தீங்க, அந்த பைக் ட்ரையல், இதே மாதிரி அந்த ட்ரையல் எஃபெக்ட்ஸை அப்படியே ரிட்ஜ் ரேசர் 4 கொண்டு வந்திருப்பானுங்க. எப்படின்னு தெரியல, ஆனால் அது பார்க்கும்போது இந்த நைட் டைமில் இருக்கிறதுக்கு அமேசிங்காக இருக்குது அந்த கேமில். அது பழைய இந்த இன்ஸ்டன்ட் கேமராஸ் பார்த்துருப்பீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுக்குமே இதே ப்ரீபேக்டு ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற மாதிரியே தான் இப்போ இதில் இருக்கிற ஃபில்டிங்குமே. ஒவ்வொரு மேப்ஸுக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு கலர் ஸ்கீம் இருக்கும். ஒன்று பியூர் டார்க்காக இருக்கும், ஒன்று லைட் ப்ளூவில் இருக்கும், இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியான ஆரஞ்சஸ் ஹியூவில் நல்லா பண்ணியிருப்பானுங்க இதில். அப்புறமா இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கேமில் இருக்கிற லைட்டிங் சிஸ்டம், இதில் நீங்கள் பார்க்குற அந்த காரோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரியல் டைம். அதாவது இப்போ PS2 இருக்கும்போது காரோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே ரிஃப்ளெக்ஷன் PS1 கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இதில் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த யூஸ் பண்ண டெக்னாலஜிக்கு பேர் வந்து க்ரௌட் ஷேடிங் வந்து PS1 பாசிபிள் தான். ஆனால் ரன்னிங் கூட இருக்கிற ஒரு கேமில் அது ரன்னிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. ஆனால் இதில் கொண்டு வந்துட்டாங்க முடிச்ச அளவுக்கு எப்படியோ. ஆல்சோ இப்போ இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொஞ்சம் ஆட் பண்ண முடியுமா, இல்லை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலில் இதுக்கான கிராஃபிக்கல் இன்புட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக ChatGPT யூஸ் பண்ணேன். அதில் என்ன பண்ணுச்சுன்னா, அதில் இப்போ எனக்கிட்ட கான்ஃபிடண்ட்டாக போய் சொல்லிகிட்டு இருக்குது. எப்படி தெரியுமா, ரிட்ஜ் ரேசர் டைப் 4 வந்து 60 FPS ஹையர் ஃப்ரேம் ரேட்டில் ரன் பண்ணிட்டு இருந்தாமா. அதாவது ஒரு 30 FPS ஓடக்கூடிய கேமு 60 FPSன்னு போட்டு அது சொல்லிட்டு இருக்குது. நான் இப்போ 30 FPS ரன் பண்ணுன்னு சொன்னதுக்கு, ஆமாம் யூ சேட் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே போய் இது கேஸ் லைட் பண்ண பார்க்குது. இப்போ இதுவும் போகாதுன்னு இன்னுமே அது போய் சொல்ல பார்த்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது கேமில் வந்து மோஷனில் இருந்து இன்னும் போக நான் ஹை லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் டெக்ஸ்சர் மேப்பிங்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருந்ததுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் நாளாக MGS2 தெரிய உண்மையாகிட்டே வருது. சரி, அதை விடுவோம். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கிராஃபிக்ஸ் பற்றி பேசியாச்சு, கொஞ்சம் நம்ம ஆஃப் டாப்பிக்காகவும் போயிட்டோம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட இருக்கிறதே ஃபேவரட்டான இன்னொரு பாட்டு இருக்குது, அது இப்போ பார்த்துருவோமா? Okay, it's the final lap. Keep your cool. Musics, a form of art which uses to convey feelings and ideas through
a medium of sounds and instrument, even vocals. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது எதுக்கு புலம்பிட்டு இருப்பேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டே வித் மீ ஹியர். இப்போது இருக்கக்கூடிய மியூசிக்ஸில் வீடியோ கேம் மியூசிக்ஸுங்கிறது ஒரு தனி ஜான்ராவும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுங்களா? நான் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே வீடியோ கேம் ஓஎஸ்டிஸ்லேருந்து எடுத்தது தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கும்போது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு இதுலேயுமே நான் டிஸ்கை போட்டு கீழே ஒவ்வொரு இதோடைய நேமு நான் போட்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நீங்கள் கேட்ட பாதி மியூசிக்ஸ் எல்லாமே டைப் 4லேருந்து எடுத்தது தான். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக டைப் 4 பற்றின ரிவ்யூ தான். ஸோ ஓகே, இப்போ இந்த கேமுக்கு டோட்டலாக 25 சாங்ஸ் இருக்குது. ஈவன் ஃபார் பேக்மேன். ஷேட் இருட்டில் லைட் அடிக்குது. இந்த கேமில் இருக்கிற ஒவ்வொரு மியூசிக்ஸுமே ஸ்ட்ரெயிட் அப் பேங்கர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது ஒவ்வொரு ட்ராக்குமே ஏற்ற மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாமே சில இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எந்த மியூசிக் போட்டாலும் ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு மியூசிக் என்னன்னா மூவ் மீ. நீங்கள் இப்போ அந்த செக்ஷன் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மியூசிக் தான். ஆல்சோ நாம்கோ சவுண்ட் டீம் என்னன்னைக்கு எந்த மியூசிக்குமே மிஸ் அடித்ததே இல்லை. எல்லா விதமான எலக்ட்ரோ மியூசிக்ஸ், ஈவன் டெக்கன்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா மியூசிக்குமே எல்லா ஒரு வகையில் பெஸ்ட்டாக பண்ணிடுவானுங்க. எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. ஸோ இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2-3 கேள்வி இருந்திருக்கும். அன்னோன், எதுக்கு நீ இப்போ இந்த பழைய PS1 கேமை நீ இப்போ எடுத்து ரிவ்யூ போட்டிருக்க? அதுவும் இது உன்னுடைய ஃபஸ்ட் ரிவ்யூ, எப்படி நீ இப்படி மிஸ் அடிக்கலாம்? அதுக்கான பதில் என்னன்னா, இது எனக்கு பிடிச்ச ரேசிங் கேம். இது நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கேம் செட்டில் போய் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடிட்டு இருந்தது. அங்கே இருந்த ஒரு பேக்வர்ட் கம்பேட்டபிள் அடிக்கிற ஒரு PS2 இருந்தது. அப்போ அவங்க டிஸ்க் ஒன்று வச்சுருந்தது. உள்ளே போட்டேன், ஸ்டார்ட் பண்ணேன், விளாண்டேன், பிடிச்சி போச்சு. செகண்டு, ஏன் இந்த ஒரு வீடியோவுக்கு நீ 1 வருஷமாக சும்மா உட்காந்துருந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம். அதுக்கான பதில் என்ன? முதல் ரீசன், நான் ஒரு சோம்பேறி. செகண்டு, இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் அப்போ உங்களுடைய ஒரு மாதிரி கிளாரிட்டி எல்லாம் வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா? அது ஏன் தெரியுமா? ஃபோனில் வந்து ஒரு வாட்டி வீடியோ கரப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது மறுபடியும் பண்ணி நான் ரிட்ரீவ் எடுத்துட்டேன். செகண்ட் என்ன நடந்துச்சுன்னா, டோட்டலாக ஒரு ஃபோனோடைய அப்டேட்க்கு அப்புறமா எல்லா டேட்டாவையும் வைப் பண்ணி விட்டானுங்க. தேங்க்யூ ஷாமி. அடுத்ததாக கடைசியாக என்னாச்சுன்னா, பேட்ரி ஊப்பி போயிடுச்சு ஃபோனில். அந்த ஃபோன்லேருந்து நான் டேட்டா எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ அதே ஃபோனில் தான் இப்போ நான் இப்போ ரெக்கார்டும் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கைன் மாஸ்டர் தான். ஆல்சோ இனி ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு இதில் எடுக்காமல் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தது டோட்டலாக. இப்போ இந்த வீடியோ நான் முடித்து கடைசியாக நான் பேசிட்டுக்கிறேன். 1 வருஷம் கேப்பில் நான் டிப்ளமாவே முடித்து இப்போ நான் BA ஆரம்பித்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி பேசுகிறது. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சேனலை நானும் போக்கிமேன் என்ன பண்ணலான்ட்டுங்கிற ஒரு பிளானில் ஒரு ஸ்டேட்லேயே இருக்குது. இப்போது எந்த ஐடியாவும் ஒன்றும் இல்லை. இப்போது ஆரம்பித்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். செகண்டு, இது இருக்கிற ஒவ்வொரு முடிச்ச வீடியோஸுக்குமே ரிவ்யூஸ் எடுக்கணும். போக்கிமேனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி பர்சனு, அதாவது கொஞ்சம் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கொஞ்சம் இருக்கிறேன் காலேஜில். செகண்டு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அவனும் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கான ரேரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி எனக்கு வந்து சொல்கிறதுக்கு இல்லை நான். ஸோ நான் அடுத்த வீடியோ போடும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ see you later, brothers and sisters.